Hello everyone, I am Parthiman. Welcome to your SAP Views. இன்னைக்கு டேட் 4/11/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3னுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் பண்ணோடனே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் ஒரு எரர் இருக்குது, திரும்பவும் செகண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதே போல் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதன் பிறகு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அந்த லிஸ்ட்டை அலாட்மெண்ட் லிஸ்ட்டை ரீஅப்லோட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மிஸ்டேக் இருந்ததை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரிவைஸ்டு லிஸ்ட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் தான் தெரியும். முதல்ல இருந்த மிஸ்டேக்கை எடுத்தாச்சு, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போது ரிவைஸ்டாக இருக்கிறதையும் காமிச்சிட்றேன். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் 3னுடைய அலாட்மெண்ட் லெட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணணும், ஃபீஸ் யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரிப்போர்ட்டிங் டேட் என்ன, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3ல் ஜாயின் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்டிங் டேட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். 8/11/2025 தான் ரிப்போர்ட்டிங் டேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3னுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஃப்பில் 92.5%க்கு எஸ்எஃப்ல கவர்மெண்ட் காலேஜுக்கு ரீஅலாட்மெண்ட் வாங்கின கேண்டிடேட்டுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிறத போடாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த ஊரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது போடாமல் இருந்தது. இதே போல் 2 கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு இதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேண்டிடேட்டுக்கு மிஸ்டேக் இருக்கிற கேண்டிடேட்டுக்கெல்லாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போது அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 லிங்க் ஆக்டிவேட் ஆகிருக்குது. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு லிங்க்கு, 7.5%க்கு ஒரு லிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு, யூசர் ஐடிங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் இல்லைன்னா லாகின் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்துருங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே ரீஅலாட்மெண்ட் வாங்கினவங்களுக்கு தெரியும், ரவுண்டு 1ல் ரவுண்ட் 2ல் எனக்கு சீட்டு கிடைக்கல சார், இப்போ தான் ரவுண்டு 3ல் எனக்கு ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும். இதை கொடுத்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட், சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட்டட், அதுக்கப்புறம் டவுன்லோடு த அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிற இந்த ஏரோ மார்க் ஒன்று க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ தான் உங்களுக்கு இந்த ரவுண்டில் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் அதற்கான ஃபீஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் அதற்கான ஃபீஸும், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தால் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலோ அல்லது ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருந்தாலோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலோ அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நீங்கள் ரவுண்டு 1ல் ஒரு சீட் எடுத்தோ இல்லை ரவுண்டு 2ல் ஒரு சீட் எடுத்திருந்தோ இப்போ ரீஅலாட்மெண்ட் போடுறீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வச்சு வித்தவுட் பேமெண்ட்டில் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு 435, கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜில் 4,35,000, இப்போது நீங்கள் அதே கவர்மெண்ட் கோட்டாவில் 4,50,000 ரூபா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்டேஜாக இருக்கிற 15,000 கட்டினா போதும்.
இல்லை சார் நான் ஆல்ரெடி 4,50,000 ரூபா கட்டியிருக்கிறேன், இப்போ நான் 4,40,000 ரூபா இருக்கிற ஒரு காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. தமிழ்நாடு மெடிக்கலில் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற 10,000 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திரும்பவும் ரீஃபண்ட் ஆயிரும். இது வந்து ரவுண்டு 3னுடையது தான். 6/10/2025 அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிருக்குது. இப்போது ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் அப்போது அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் வந்து 8/11/2025 வரை நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரவுண்டு 3க்கானது. 3/11/2025 நேற்று வந்த அலாட்மெண்ட் லெட்டர். ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த காலேஜில் ரவுண்டு 2ல் இருந்தீங்களோ அந்த காலேஜுக்கு போயிட்டு இந்த அலாட்மெண்ட் லெட்டரை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ரிலீவிங் லெட்டரையும் வாங்கிட்டு இப்போ ரவுண்ட் 3க்கு எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அந்த காலேஜில் போய் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்டு 3க்கானது. இப்போது பர்டிகுலராக இந்த கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ரவுண்டு 2ல் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து ரிலீவ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எந்த காலேஜுக்கு போகிறாரு இவர்? டு கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜ். அப்போது இந்த அரியலூர் மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் இப்போது அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் போய் இந்த அலாட்மெண்ட் லெட்டரை காமிச்சு ஆல்ரெடி நீங்கள் அங்கே சப்மிட் பண்ண சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட்டு அது போக அங்கேருந்து வரும்போது ஒரு ரிலீவிங் லெட்டரையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ ரவுண்ட் 3ல் அலாட் ஆகிருக்கிற கவர்மெண்ட் அரியலூர் மெடிக்கல் காலேஜில் போய் உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை முடிக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஃபிசிக்கல் ரிப்போர்ட் the candidate should report the principal or dean of the above college allotted with original documents mentioned in the prospectus on or before 8/11/2025 at 5 PM. அப்போ கல்லூரிக்கு நீங்கள் போய் சேர வேண்டிய ரிப்போர்ட் பண்ண வேண்டிய கடைசி நாள் 8/11/2025 மாலை 5 மணி வரை. ஆனால் உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போ பண்ணணும்? 8/11/2025 மதியம் 12 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும். 12 மணிக்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டெமோ வீடியோ. ஸோ சீட்டு கிடைத்த அனைத்து மாணவர்களுக்கும் SAPVS யூடியூப் சேனல் சார்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். சீட்டு கிடைக்காத மாணவர்கள் 4வது ரவுண்டில் இல்லை ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 4க்கு ஸ்டேட் ரவுண்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ஸில் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு அட்வான்ஸ் விஷஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.